ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இஸ் ஜேகே ரெஸ்லிங் யூனியர். ஸோ நாம இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுனால ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பிக்கோ பாருங்க. ஸோ செத் ராலன்ஸ் மொத்தமாக டபிள்யூடபிள்யூல 5 ஃபேக்ஷனில் இருந்திருக்காரு. ஸோ இதில் எந்த ஃபேக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் ஷீல்டில் இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா எவல்யூஷனில் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் செத் மண்டே நைட் மேசியான்னு சொல்லி ஸோ அவர் ஒரு கேரக்டர் பண்ணிருந்தாரு. ஸோ அந்த டைமில் அதில் ஒரு ஃபேக்ஷன் வச்சுருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ விஷன் டீம். ஸோ விஷன் டீம் உடஞ்சதுக்கு அப்புறமா இப்போ ஒரு மிஸ்டீரியஸ் டீமே நடத்திட்டு இருக்காரு. ஸோ பர்சனலி எனக்கு இதில் எல்லா ஃபேக்ஷனுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த விஷன் டீமை மட்டும் இடையில செத்து இன்ஜுரி ஆனதுனால கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் அவன் இருந்திருந்தா ஸோ அது ஒரு நல்ல ஃபேக்ஷனாக வந்திருக்கும். ஸோ பட் இப்போ செத்து ஒரு தனி ஏதோ ஒரு அந்த மிஸ்டீரியஸ் லெவலான ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஸோ பார்க்கலாம். பட் செத்து இஸ் ரியலி ஜீனியஸ். ஏன்னா ஒரு ஃபேக்ஷனை எந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு போனோம் அப்படிங்கிறத நல்லா பார்த்துட்டாரு. ஸோ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி தரமாகவே வச்சுருக்காரு. அதை நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிடுங்க. ஸோ நீங்கள் ஒரு ரெஸ்லராக இருக்கீங்க. உங்களுக்கு ஏடபிள்யூவும் டபிள்யூடபிள்யூ கான்ட்ராக்ட் தராங்க. ஸோ அந்த 2 கான்ட்ராக்டாக தான் இது. ஸோ நீங்கள் இதில் எது செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ஏடபிள்யூ ஸோ ஏடபிள்யூ டைனமெட்ரியில் கூடுறாங்க. ஸோ ரோல் உங்களுக்கு ஸோ ஒரு மெயின் ஈவெண்ட் லெவலுக்கு தர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சேலரி 600K ஒரு வருஷத்துக்கு தராங்க. ஸோ டாலர் கணக்கில். ஸோ அதுக்கப்புறம் 5 வருஷம் கான்ட்ராக்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சைனு. ஸோ இது டபிள்யூடபிள்யூ ஸ்மாக்டவுன் பிராண்டில் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மிட் கார்டு லெவல் டேலண்ட்டுக்கு தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. 3 வருஷம் கான்ட்ராக்டு. ஸோ ஒரு வருஷத்துக்கு $1 மில்லியன் தராங்க. ஸோ நீங்கள் எதை செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத ஸோ நீங்களே கமெண்ட் தட்டுங்க. ஸோ பர்சனலி ஸோ மணி, அதாவது பணம் ரொம்ப தேவை இருக்குது. ஸோ பணத்துக்காக நீங்கள் ரெஸ்லிங் பண்ணுறீங்கன்னா ஸோ நானாக இருந்தால் டபிள்யூடபிள்யூ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு தரமான ஒரு பெரிய கம்பெனியில் நான் இருப்பேன். இது நான் ஒரு இடத்துல கெத்தாக இருக்கணும். ஸோ மேட்ச் வைஸ் என்னோடய குவாலிட்டியை நான் ஃபேன்ஸுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னா ஸோ நான் ஏடபிள்யூ செலக்ட் பண்ணேன். பட் எண்ட் ஆஃப் த டேயில் உடலில் வருத்திட்டு யாரோ அதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க, ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ உடலை வருத்தி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி ஸோ திறமையோடு இருக்கிறாங்க. பட் அந்த உள்ளத்துக்கும் டேமேஜ் ஆகணும்னா அதுக்கேற்ற ஒரு சம்பளம் வேணும். பட் அந்த சம்பளம் டபிள்யூடபிள்யூல தான் கிடைக்கும். ஸோ இதனால மோஸ்ட் ப்ரியாரிட்டி நானாக இருந்த ரெஸ்லராக இருந்தோம்னா ஸோ டபிள்யூடபிள்யூ தான். ஸோ மிட்கார்ட் லெவலில் இருந்தாலும் சேலரி சூப்பராக தருவாங்க. அடுத்தது தானவாசியன் இப்போ டபிள்யூடபிள்யூ இருந்திருக்காருல. ஸோ அவரும் ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அதில் இப்போ டபிள்யூடபிள்யூல ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இது ரொம்ப கிரேட்டாக இருக்குது. ஸோ நான் இப்போ மண்டே நைட் ட்ராலையும் இருக்கிறேன். ஸோ ஸ்மாக்டவுன்லையும் இருக்கிறேன். ஸோ ஒரு மிஸ்டியான ஒரு கஸ்டிங் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ குறிப்பாக என்னோட மெர்ச்சன்டைஸ் சேல்ஸ் இப்போ நல்லா டாப்பில் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்ததாக நம்ம கோஃபி கிங்ஸ்டன் ஸோ இந்த வாரம் நடந்த ராவில் ஸோ நம்ம ஜீவான்ஸை பார்த்து சொல்லியிருப்பார். ஸோ அதாவது ஒன்றா பார்க்குறப்போ ஸோ நான் என்னோட ஸோ யங் வெர்ஷனாக பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அது உண்மை தான். கோஃபி எப்பவுமே எங்கே தான் இருக்கிறாரு. பட் அவரோட ஒரு யங் வெர்ஷனாக பார்த்தா எப்படி இருக்குமோ ஸோ அதுதான் நம்ம ஜீவா ஈவன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு ஹை ஃப்ளை மூவ் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த வளைஞ்சி கொடுக்குற தன்மை, பறக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்லமாக பண்ணார். ஸோ இப்போ இந்த சின்ன பையனை நம்பி டபிள்யூடபிள்யூ ஒரு நல்ல புஷ் கொடுக்குறாங்க, வாய்ப்பெல்லாம் கொடுக்குறாங்க. பட் ஒரு காலத்தில் லெஜெண்டாக இருந்த கோஃபியை கண்டுகிடுறதே இல்லை. ஸோ இதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நமக்கு இப்போ ஒரு பெரிய நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதாவது ஸ்டோன் கோல்டு மேபி வரக்கூடிய மண்டே நைட் ராய்க்கு ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அவர் வர்றதுக்கான காரணம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதெல்லாம் எனக்கு தெரில. பட் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஸோ ஸ்டோன் கோல்டை டபிள்யூடபிள்யூ ஸோ வரக்கூடிய மண்டே நைட் ராய்க்கு கூட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கிறாங்களாம். ஸோ ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்க வைக்க போகிறாங்கன்னு சொல்லப்படுது. பட் காரணம் இல்லாமல் அப்படின்னா அவரை கூட்டு வர மாட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு சம்பவத்துக்கு கூட்டு வரலாம். மேபி ரெஸ்ல்மேனியா 41 வரை வருது. ஸோ அந்த டிக்கெட் சரிங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிறதுக்கு என்னன்னாலும் பண்ணலாம். ஸோ நான் இந்த நியூஸ் சொன்னேன்னா ஸோ அதுக்கு கமெண்ட்லாம் போய் பார்த்தேன். ஸோ இன்டர்நெட்டில் ஸோ உடனே ஃபேன்ஸ் எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிராக் லெஸ்னர் வர்சஸ் ஸ்டோன் கோல்டுக்கான மேட்சை ஸோ டபிள்யூடபிள்யூ ரெஸ்ல்மேனியா 42 நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ பிராக் லெஸ்னர் ஒரு ஓப்பன் சேலஞ்சு பண்ணியிருக்காங்க. ஈவன் லாக்கர் ரூம்லேருந்து யாருமே வரல. ஸோ ஓபா ஃபேமிலியிலேருந்து யாருமே வரல.
ஸோ பேபி ஸோ இந்த மாதிரி இங்கே யாருமே இல்லை அப்படிங்கிற டைமில் ஸோ ஒரு கிளாஸ் உடையிற சவுண்டு கேட்கும். ஸோ ஸ்டோன் கோல்டு உள்ளேருந்து அந்த சேலஞ்சை அச்சீவ் பண்ணுவார். ஸோ இதன் மூலயமா இங்கே 2 பேர்த்துக்குமான லெஜெண்டரி ரைவல்ரி ஸோ ரெஸ்ல்மேனியா 42 நடக்கும். பிராக் லெஸ்னர் வேறு ஸோ 2026 சம்மர் ஸ்லாமோட அவரோட ஹோம் டவுனில் வச்சு ரிட்டைர்மெண்ட் ஆயிரும் அப்படிங்கிற வேறு நிறைய பேர் சொல்கிறதுனால ஸோ மேபி WWE அதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஏன்னா இப்போ பிளான்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க. ஸோ ஓபா விசஸ் பிராக் லெஸ்னர், ஓபா ஃபிமி விசஸ் குந்தர், ஓபா ஃபிமி விசஸ் எல்ஐ நைட். ஸோ இந்த மாதிரி எதுவுமே இப்போதைக்கு நடக்கிறதுமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. எல்லா பிளானும் இருக்குது. பட் அது இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணுற இதில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ டிக்கெட் செல்லிங் ஸ்லோவாக இருக்கிறதுனால ஸோ அவங்க எதை வச்சா நம்ம டிக்கெட்டை வந்து விற்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ ஸ்டோன் கோல்டுக்கும் பிராக்குக்கும் ஒரு மேட்ச்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக டிக்கெட் செல்லிங் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கூட விற்கலாம். ஸோ ஃபேன்ஸ் எல்லோரும் இப்படி தான் டிபேட் பண்ணுறாங்க. ஸோ பர்சனலி எல்லா சான்ஸும் இருக்குது. பட் எனக்கு என்னமோ கொஞ்சம் நம்பிக்கை கொஞ்சம் குறை இருக்குது. நடந்தாலும் சூப்பராக இருக்கும், ஒன் ஆஃப் த மோஸ்ட்டாக இருக்கும். பட் இது நடத்துவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்விக்குறி. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோன் கோல்டை அந்த ராய்க்கு வருவார். பட் அது என்ன காரணத்துக்காண்டி வருவார் அப்படிங்கிறது நமக்கே தெரில. பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில். ஸோ ஏதாவது அப்டேட் வரும். பட்டு நடக்குமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்டில் தட்டுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் இந்த மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பெரிய லெவலில் வந்து டிபேட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து இப்போ அடுத்ததை நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த அப்டேட்டும் இதோட ஒரு தொடர்புலையே தான். ஸோ இப்போ பிராக் லெஸ்னருக்கு ரெஸ்ல்மேனியா 42 நிறைய ஆப்பனன்ட்ஸ் வந்து தயாராக தான் இருக்கிறாங்க. ஸோ யாரை தூக்கி வச்சாலும் ஸோ ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்குவாங்க. ஒபாஃபெமி, குந்தர் அதுக்கப்புறம் ஒபாஃபெமி, குந்தர், ஸ்டோன் கோல்டுன்னு. பட் யார் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ பிராக் லெஸ்னர் வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு பேக் ஸ்டேஜில். அதாவது பிராக் லெஸ்னர் யாரை வேணாலும் எனக்கு ஆப்போனண்ட்டாக வச்சுக்கோங்க, பட் நான் வந்து ரெஸ்ல்மேனியா 42 தோக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். ஸோ காரணம் என்னென்னா ஸோ இப்போ பிராக் லெஸ்னரோட பிராக் லெஸ்னரோட ரிட்டைர்மெண்ட் டூரில் இருக்கிறாரு. அதாவது அவர் சொல்லலை, பட் வந்து சம்மர் ஸ்லாமில் அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்டேட் ரூமர்லாம் வந்துட்டுருக்கு. பட் இது எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ ஒருவேளை அதாவது பிராக் லெஸ்னரோட ரிட்டைர்மெண்ட் பிராக் லெஸ்னரோட கையிலே கிடையாது, அவர் எப்போ ஆனாலும் ரிட்டைர்மெண்ட் ஆகிடுவார். ஸோ இதனால் ஸோ இதுக்கு மேலே அவரும் மேட்ச் பண்ணுற ஒவ்வொரு பெரிய பெரிய ஷோஸும் ரொம்பவும் முக்கியமானது. ஸோ அதனால் ஒருவேளை இந்த வருஷத்தில் சம்மர் ஸ்லாமில் அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகுறது மாதிரி இருக்குன்னா ஸோ ரெஸ்ல்மேனியா 42 தான் அவரோட கடைசி ரெஸ்ல்மேனியா. ஸோ அதில் அவர் தோற்றா அவர் கொஞ்சம் இதாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஈகோவாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இதனால் ஸோ ரெஸ்ல்மேனியா 42 நீங்கள் யார் வேணாலும் எனக்கு ஆப்போனண்ட்டாக கொண்டு வச்சுக்கோங்க, பட் நான் வந்து அவங்க கூட தோக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நான் அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதனால தான் பிராக் லெஸ்னரோட ஆப்போனண்ட் வந்து WWE ஃபிக்ஸ் பண்ண முடியலை. ஸோ இல்லைனா WWE ஏற்கனவே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதாவது ஒரு பேக் ஸ்டேஜ் ரூமர் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பிராக் லெஸ்னர் விசஸ் குந்தர் மேட்ச் நடந்தாலும் சரி, பிராக் லெஸ்னர் விசஸ் ஒபாஃபெமி மேட்ச் வந்து ரெஸ்ல்மேனியா 42 நடந்தாலும் சரி, ஸோ WWEலையும் ட்ரிபிள் ஹெச்சும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இவங்க 2 பேர்த்துக்கூடயும் மேட்ச் நடந்தாலும் நம்ம பிராக் வந்து தோக்குறது மாதிரி தான் ஸோ அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ காரணம் என்னென்னா ஒபாஃபெமி வந்து ஃபியூச்சர், குந்தர் சொல்ல தேவையில்லை, அவர் ஒரு பெரிய இது ஆகிட்டாரு. ஸோ ரிட்டைர்மெண்ட் ஆகிற ரெஸ்லர்ஸே இவர் தான் தோக்கடிச்சு அனுப்பிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஸோ அவங்க அந்த லெவலில் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஆள் இங்கே 2 பேர்த்தையும் வச்சு பிராக்கு கூட மேட்ச் கொடுத்தாங்கன்னா ஸோ அவங்க 2 பேர்த்தையும் தான் வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி WWE ட்ரிபிள் ஹெச் பிளான் பண்ணுறாங்க. பட் பிராக் லெஸ்னர் இங்கே என்ன குறைச்சல் கொடுக்குறாரு, ஸோ நான் வந்து ரெஸ்ல்மேனியா 42 தோக்க மாட்டேன், வின் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதே இது வேறு ஏதாவது ரெஸ்லருக்கு பொருந்தமானா கிடையாது. WWE உடனே ஸோ அப்படின்னா வேலையை விட்டு பேர் அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டுறாங்க. பட் இது வந்து பிராக் லெஸ்னர் ஸோ அவரு சொல்கிறது நடந்து தான் ஆகணும். ஸோ இதனால தான் இப்போ WWE ஏகப்பட்ட குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஏற்கனவே ஒரு ரூமராக பார்த்துருந்தோம். ஸோ பிராக் லெஸ்னர் விசஸ் எல்ஐ நைட்டுக்கான மேட்ச் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் இருந்திருந்து ஞாபகம் இருக்கான்னு தெரில. ஸோ இதுக்கான காரணமும் அதுக்கு தான். ஸோ ஒருவேளை ஸோ WWE பிளான் பண்ணுறாங்க.
ஸோ ஓகே, பிராக் லெஸ்னர் வந்து ரெசல்மேனியா 42 வந்து வின் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறாரு. பட் வேறு யாரையும் பலியாட யூஸ் பண்ணுறதுக்கு WWE தயாராக இல்லை. ஸோ அதனால எல்ஏ நைட்டுக்கும் பிராக் லெஸ்னருக்கும் மேட்ச் நடத்தினா ஈஸியாக வந்து பிராக் லெஸ்னர் வின் பண்ணிடலாம். எல்ஏ நைட்டை வச்சு தான் ஒன்றும் பண்ண முடியலையா, வேறு அவர் தோத்தாலும் WWEக்கு எந்த ஒரு பாதகமும் கிடையாது. ஸோ அப்படி யாரோ ஒரு ரூமர் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஸ்டோன் கோல்டு வேற அடுத்த வாரம் வர போகிறாரு. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் பிராக் லெஸ்னருக்கும் ஸ்டோன் கோல்டுக்கும் மேட்ச் நடத்தினா அதில் பிராக் லெஸ்னர் தான் வின் பண்ணுவார். ஸோ அவர் தான் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ ஸ்டோன் கோல்டு அதுக்கு ஒத்துக்கிடுவாரோ அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இது. அவர் கடைசியாக வந்து 2022 ரெசல்மேனியா 38 வந்து நம்ம கெவின் ஓவன்ஸ் கூட மேட்ச் பண்ணி அதில் அவரும் மேட்ச் வின் பண்ணார். ஸோ அவரும் ஈகோவில் வந்து ரொம்ப குறைஞ்சவரெலாம் கிடையாது. ஸோ அதனால இந்த மேட்சுக்காக வந்து ஸ்டோன் கோல்டு வரக்கூடிய மண்டே நைட் ரிட்டர்ன் வரன்னு சொல்லி நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ அப்படியுமே அவர் அதுக்காக தான் வந்தாலும் கூட இவங்க 2 பேர்த்துக்கும் பெரிய ஈகோ கிளாஷாகவே ஆயிரும். ஸ்பாட்டில் கூட இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. ஸோ காரணம் என்னென்னா 2 பேருமே நான் தோக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ ஸ்டோன் கோல்டு தான் எதுக்கு வர போகிறான்னு தெரில. ஏன்னா அவர் வர போகிறாருன்னு தான் அப்டேட் வந்திருக்கிறது இல்லையா, அவர் எதுக்கு வர போகிறாருன்னு ஒரு ரூமர் கூட வரல. ஸோ பிராக் லெஸ்னரும் அவர் தோக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக ரெசல்மேனியா 42 அவருக்கு ஒரு மேட்ச் இருக்குது. பட் அந்த விளையாடி யார் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் WWE டிசைட் பண்ண முடியல. இதுதான் ஒரிஜினல் ரீசன் எதுக்காக பிராக் லெஸ்னருக்கான மேட்ச் வந்து WWE லாக் பண்ணல அப்படிங்கிறது. இல்லைன்னா இதுக்கு முந்தின வருஷங்கள் வரைக்கும் பிராக் லெஸ்னருக்கு ரெசல்மேனியா 40, அதாவது ரெசல்மேனியாவில் ஒரு மேட்ச் இருக்குன்னா WWE வந்து கன்ஃபார்ம் ஆல்ரெடி பண்ணி வச்சுக்கிடுவாங்க. பட் இது வரைக்குமே ஒரு ஓப்பன் சேலஞ்சு கொடுத்து வச்சுருக்காங்கன்னா பிராக் லெஸ்னரை அவர் ஒரு இதில் இருக்கிறார், பேக் ஸ்டேஜில் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காரு. நான் தோக்க மாட்டேன்னு இருக்கிறாரு. WWEயும் இவருக்கு ஈக்குவலாகவும் ஒரு ஆளை கொண்டு விடணும். அதே சமயம் அவர்கிட்ட தோக்கையும் செய்யணும். பட் அவங்க புக் பண்ணி வச்சிருக்கிற குந்தர் போபா ஃபேமிலியெல்லாம் தோக்க வைக்கிறதுக்கு மனசு இல்லை. ஸோ வேறு யாரையும் இவருக்கு ஆப்போனண்டாக கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எல்ஏ நெட்டுக்கும் பிராக் லெஸ்னருக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா கூட ஃபேன்ஸ் எல்லாரும் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா ஈஸி ப்ரிடிக்ஷன் பிராக் வின் பண்ணி வர்றான்னு தோணும். அதனால் எதுவுமே லாக் பண்ண முடியலை. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு கடினமான சுச்சுவேஷனில் பிராக் லெஸ்னர் அண்டு நம்ம ரெஸ்லிங் இதில் உள்ளவங்கலாம் இருக்கிறாங்க, ட்ரிபிள் கிரியேட்டிவ் கண்ட்ரோலில் உள்ளவங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வரக்கூடிய மண்டே நைட் ஆகி பிராக் லெஸ்னரும் ஸ்டோன் கோல்டுமே வரதான் போகிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம்.